வெல்கம் டு ஃபியூச்சர் ஹெல்த்தி ஃபியூச்சர் இன்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாய்ப்பை தேடி வந்திருக்கீங்க, ஒரு இன்கம் வாய்ப்புக்கோசம். ஸோ இது என்ன ஏதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிங்க. ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் டைமை கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தா உங்களுக்கு இந்த ஜாபை பற்றி புரிதல் கிடைக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம ஏதோ ஒரு வேலையை தேடி வேலைக்கோசம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வேலையில் கிடைக்கிற வருமானம் நமக்கு போதுமானதாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பத்தலை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா விலைவாசி ஏற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும், அதில் ஒரு இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே நம்ம இன்கம் எவ்வளோ தான் எடுத்தாலும் சம்பாரித்தாலும் அதையும் தாண்டி நம்ம ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஹெல்த்து ரொம்பவே நிறையா பேருக்கு பாதிக்குது. வேலையின் காரணமாக நிறையா விஷயத்தின் காரணமாக ஹெல்த்து பாதிக்குது. சரிங்களா? ஸோ இங்கே நம்மளுடைய கான்செப்டில் நம்ம இன்கம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்தையும் பாதுகாக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது. நல்ல ஒரு இன்கம் எடுக்கிறது மூலயமா நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியுன்றது தான் எங்களுடைய கான்செப்ட். இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃப்ரீ ஜாயினிங் தான், பிடிச்சா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹெல்த்தி. ஃபியூச்சர் ஹெல்த்தினா இப்போ நம்ம இருக்க சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20th சென்ச்சுரியில் இருக்கும். இந்த 20th சென்ச்சுரியில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஈவன் நம்ம எடுக்கிற ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நிறையா வந்து ரசாயன உரங்கள் தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஆகட்டும், இதில் எல்லாமே கெமிக்கல் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் வைஸில் நம்ம ரொம்பவே நமக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 100 வயசு மட்டும் இருந்தாங்க, 80 வயசு மட்டும் இருந்தாங்க, 60 வயசு மட்டும் ஆயில் சொன்னாங்க. ஆனால் இப்போ காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து 50க்கு கீழே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன ரீசன்? ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய ஆக்டிடியூட் எல்லாமே மாறி போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் மூலயமா நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்கிறது ஃபியூச்சர் ஹெல்த்தி என்ற பிளான். என்னன்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயத்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹெல்த்தின்ற ப்ராஜெக்டில் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. லைக் வந்து நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் 3 வேளையும் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க. இந்த சமையல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கலப்படமான சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதேமாதிரி டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற டீ தூள் ஆகட்டும், காஃபி தூள் ஆகட்டும், இதுலையுமே நிறைய கெமிக்கல் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பல்லு விளக்குற பேஸ்ட் ஆகட்டும், சோப் ஆகட்டும், நிறைய விஷயங்கள், ஷாம்பு, நிறைய விஷயங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுறதுனால கண்ணுக்கு தெரியாமல் நம்ம ஹெல்த் பாதிக்கப்படுது. சரிங்களா? நாளைக்கு டாக்டர் கிட்ட போய் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு ஹெல்த்தியான பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு ஒரு கம்பெனி ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி தான் வெஸ்டேஜோடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேட் 1 ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை வாங்கி நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமாவே இங்கே மிகப்பெரிய வருமான வாய்ப்பை வேற நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாமே நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ மளிகை கடையிலையோ மாதம் மாதம் வாங்கிட்டு தான் இருக்கோம். தீருது, மறுபடியும் போய் வாங்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் வந்திருக்குங்களா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது இன்கம், ஒரு 1000 ரூபாய், 500 ரூபா, ஒரு 6 மாதம் 7 மாதம் நீங்கள் வாங்குறீங்க. 8வது மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு 1000 ருபீஸோ இல்லை 500 வந்திருக்கா? இல்லை. ஸோ இந்த கம்பெனி என்னன்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் கொடுக்கறது மூலயமா ஒரு இன்கமும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்கம் மூலயமா நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்களுடைய கம்பெனில இருக்க நிறைய பேர் வந்து நிறைய இன்கம் எடுக்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கு மேல, 50,000 மேல, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கிறவங்களாம் 1 லேக் அபோலாம் இன்கம் எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நமக்கு வந்து நம்மளுடைய ஹெல்த் முக்கியம். நம்ம எவ்வளோ லைஃப் லாங் நம்ம ட்ராவல் பண்ணாலும் ஹெல்த் வந்து ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஹாப்பியா அந்த லைஃப்பை வந்து நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியும். நீங்க எவ்வளவுதான் இன்கம் வச்சிருந்தாலும் உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்ததுன்னா நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஸோ மெயினா நம்மளுடைய ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நம்ம கம்பெனி ப்ரொமோட் பண்ற நிறைய ஹெல்த் சப்ளிமெண்ட் இருக்கு. பிளஸ் இது இல்லாம அக்ரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவு கெமிக்கல் உரங்கள் இல்லாம இயற்கையை சார்ந்த உரங்கள் நிறைய இருக்கு அக்ரி ப்ராடக்ட்ஸ்ல. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபார்முலாவில் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மேக்கப் ஐட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ தான். உங்களுக்கு வெளியில் கிடைக்கிறத விட நம்ம கிட்ட கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வெளியில் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதனால நமக்கு ஏதாவது இன்கம் வந்திருக்கா யோசிச்சு பாருங்க. நம்ம ஹெல்த்துக்கு கண்ணுக்கே தெரியாம நம்ம ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்ம கம்பெனி வெஸ்டேஜ் என்ற இந்த கம்பெனி இது வந்து 19 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனி. இந்த கம்பெனியை பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த கம்பெனி கொடுக்குற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஃபியூச்சர் ஹெல்த்தி. இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தோட இருக்கணும்ன்றது தான் எங்க ப்ராஜெக்டே. ஸோ இதுல வந்து நீங்க வந்து எங்க கம்பெனில ஜாயின் பண்றது மூலயமாவே உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கலாம், பிளஸ் வெல்த்தையும் பாத்துக்கலாம், நல்ல லைஃபையும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணி வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி ஹெல்த்தான பொருளை வாங்கி யூஸ் பண்றது மூலயமாவே இவ்வளவு விஷயத்த நம்ம பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வெஸ்டேஜ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2-3 ஹவர்ஸ் இருந்தாலே போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ஈவன் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய் கூட இந்த ஜாபை வந்து பண்ண முடியும். அவங்களுக்கு கிடைக்கிற 2 மணி நேரம் டைம் இருந்தால் போதும். ஒரு கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும். எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் டைம் மட்டும்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ லாஸ், ஜீரோ ரிஸ்க், எந்த விதமான முதலீடுமே இல்லாத பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிஸ்னஸ் இந்த வெஸ்டேஜ் கம்பெனி கொடுக்குற வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்னாலே மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. என்ன ரீசன்னா ப்ரீவியஸாக வந்த நிறைய கம்பெனி வந்து பேரை வந்து டேமேஜ் பண்ணனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வாட்டி வந்து பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், அது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அடுத்த வாட்டி பஸ்லேயோ கார்லேயோ ஃப்ளைட்லேயோ நம்ம போகாமையா இருக்கும். ஸோ அடுத்து போக தானே ஆரம்பிக்கிறோம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனி தப்பான கம்பெனியாக இருக்குன்னா வர கம்பெனி எல்லாருமே தப்பான கம்பெனியாக இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வெஸ்டேஜ் வந்து கடந்த 19 வருஷமாக இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட் ட்ரஸ்டபிள் கம்பெனி என்ற அவார்டு கூட வாங்கியிருக்கு. லாஸ்ட் 7 இயர்ஸாக நம்பர் 1 பொசிஷனில் இருக்கு. இந்தியாவில் அக்ராஸ் இந்தியாவிலே 38 பொசிஷனில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்திய வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டுலேயே வந்து 100 கம்பெனியில் நம்மளுடைய வெஸ்டேஜ் வந்து 38வது பிளேஸில் இருக்க ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டேஜ் தான். ஸோ இவ்வளோ மிகப்பெரிய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் நம்ம சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஃபினான்ஷியல் லைஃபையே மாற்றக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸும் இங்கே இருக்குது. உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ரீம் இருந்து, ஏதாவது ஒரு கோல் இருந்து அதை நீங்கள் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியலன்னா இந்த வெஸ்டேஜில் சேர்றது மூலியமாகவே 2-3 இயர்ஸ்லேயே உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ட்ரீமாக இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும். இங்கே எல்லாருமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். 10,000, 20,000, 50,000, 2-3 இயர்ஸ் ஆனவங்களாம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அபோவ் வந்து இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திங்க் அபவுட், உங்களுக்கு ஒரு சான்ஸாக இதை எடுத்து பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து வீட்டு வாசலில் க்ரோஸ் கணக்கில் போட்டு வந்து நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்க சொல்ல மாட்டார். நம்ம தான் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து நம்ம தான் நம்ம லைஃப்பை மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெஸ்டேஜ்ன்றது சரியான பிளாட்ஃபார்ம். ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் 100% நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கம்பெனியோட எம்டி இவர் தான், கௌதம் வாலி. நம்மளுடைய கம்பெனி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் 19 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட இன்கம் பிளான் பார்க்கலாங்களா? நம்ம எப்படி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி சேர்ந்து ஒர்க் பண்ணுறது மூலயமா நம்ம எப்படி இன்கம் எடுக்க போகிறோம், இந்த கம்பெனியில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பிரான்ச் டைரக்டர்ன்ற லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து சில்வர், கோல்டு, ஸ்டாரு, டைமண்ட், க்ரௌன், டபுள் க்ரௌன், யூனிவர்சல், இந்த மாதிரி டபுள் யூனிவர்சல் கிட்டத்தட்ட 9 லெவல்ஸ் இருக்கு. அந்த 9வது லெவல் போகும்போது தான் உங்களுடைய இன்கம் வந்து ஹை இன்கம் உங்களுக்கு இதுல வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கம்பெனியில நம்ம எப்படி இந்த லெவல்ஸ் ரீச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நம்ம ஒண்ணுமே பண்ண தேவை. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை இத்தனை வருஷமா நம்ம ஏதோ ஒரு கடையில வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம வாழ்க்கை ஏதாவது மாறி இருக்கா? இல்ல, நம்ம வாழ்க்கையில நிறைய வியாதிகள் தான் வந்திருக்கு. பிகாஸ் எல்லாமே வந்து கலப்படம் தான் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஒரு பியூரா வந்து ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்ல வந்து கலப்படம்ன்றது கம்மியா இருந்து. ஆனா இன்னைக்கு எல்லாருமே மணி மைண்டடா மட்டும்தான் ஒர்க் பண்றாங்க. பணம் மட்டும்தான் ஒரே குறிக்கோள். மக்களுடைய உடல் நலத்துல யாருக்குமே எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. ஸோ இங்க நம்ம கம்பெனி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஃபியூச்சர் ஹெல்த் என்ற கான்செப்ட்ல நம்ம வீட்டுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு. சமையல் எண்ணெய், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், வாஷிங் லிக்விட், பாத்திரம் வளர்க்குறது, பிளாப்லா நிறைய இருக்கு. ஸோ இந்த பொருள் எல்லாம் இந்த கம்பெனில நம்ம ஆப் மூலயமா வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் மூலயமா, வெஸ்டேஜ் என்ற ஆப் மூலயமா ஆன்லைன் ஷாப்பிங்ல நீங்க எப்படி ப்ரீவியஸா ஒரு ஆன்லைன் ஷாப் பண்றீங்க, இப்போ லைக் வந்து மீஷோ, ஆஜோ, இப்போ பசிக்குதுன்னா கூட ஜொமேட்டோ, ஸ்விக்கில வந்து நீங்க ஆர்டர் போறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை எல்லாமே இந்த ஆப் மூலயமா நீங்க வாங்க போறீங்க. இந்த ஆப் மூலயமா வாங்குறது மூலயமா உங்களுக்கு ஒரு பிவி என்ற ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு 30 பிவின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிவி
பிவி பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த பாயிண்ட் வேல்யூ உங்களுடைய ஆப்பில் மந்த் ஆன் மந்த்து கம்யூனிட்டி பிவி ஆகிட்டே வரும். இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 30 பிவி வரும். இந்த ப்ராடக்ட் பிடிச்சி வேல்யூ ஃபார் மணி ரொம்ப ரிசல்ட் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ரெஃபர் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை இந்த ஆப் மூலயமா அவங்க வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு 30 பிவி வரும். அந்த 30 பிவி உங்களுக்குமே ஆட் ஆகும். இப்போ உங்களுக்கு 60 பிவி ஆச்சு. அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது தேர்ட் பர்சன் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு 30 பிவி வருது. சரிங்களா? அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு 60 பிவி, உங்களுக்கு 90 பிவி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ். ஜஸ்ட் நம்ம ஆப்பை மட்டும்தான் இங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம். எங்கேயும் யார் வீடு வீடாக நம்ம பொருள் விற்க போகிறது இல்லை. சேல்ஸோ டார்கெட்டோ அந்த மாதிரி கிடையாது. நமக்கு பிடிச்ச பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறோம். இதுதான் இந்த பிஸ்னஸ். ஓகேங்களா? இது பேசிக் மட்டும்தான். இதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் நிறையா ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 7 ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரைனிங் இருக்குது. 7 நாளும் 7 ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்கள் அந்த ட்ரைனிங் எடுக்கிறது மூலிமா இந்த பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பெரிய லெவலில் இன்கம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே இன்கம் வந்து எல்லாராலையுமே எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இன்கம் எடுக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சப்போர்ட்டில் மட்டும்தான் பெரிய லெவலில் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்குமே அதே வாய்ப்பு தான். ஸோ ட்ரைனிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரைனிங் எடுக்கிறது மூலயமாவே உங்களை நாங்கள் பெரிய லெவலில் இங்கே சாதிக்க வைப்போம். இது எல்லாமே டீம் ஒர்க்கு தான். நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ வெல்த்.